அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பொங்கல் பரிசு ஐடியாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொங்கலுக்கு கொடுக்குற கிஃப்ட் ஐடியாஸ் பற்றி பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு என்னை மன்னிச்சுக்கோங்க. இப்போ வாங்க பொங்கலுக்கு என்னென்ன கிஃப்ட் ஐடியாஸ்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கோலம் இருக்கிற மாதிரி இருக்கிற க்ரீட்டிங் கார்டு தான் நம்ம முதல்ல செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பிளாக் கலர் சார்ட் எடுத்துக்கோங்க. பிளாக் கலர் இல்லைன்னா டார்க் கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் இப்போ ஒரு ஒயிட் கலர் மார்க்கர் எடுத்துக்கிறேன், சில்வர் கலர் மார்க்கர். அதை எடுத்து இந்த மாதிரி புள்ளி வச்ச கோலம் போடுறேன். பொங்கல் பண்டிகைனா கோலம் இல்லாமல் கம்ப்ளீட் ஆகாது. எனக்கு அவ்வளோவா கோலம் போட தெரியாது, அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே வளர்ந்ததுனால. அதனால் நான் ஒரு சிம்பிளான கோலம் தான் போட்டுக்கிறேன். இதில் நீங்கள் இன்னும் நல்லா கோலம் போட தெரியும் அப்படின்னா இன்னும் நல்லா டிஃபிகல்ட்டான கோலம்லாம் நீங்கள் போடலாம். இதில் புள்ளி வச்சு கோலம் போட்ட மாதிரி இருக்கிற இந்த கார்டில் உள்ள இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நான் எழுதிக்கிறேன். இது பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பிளாக் கலர் சார்ட் இல்லைனாலும் ஒயிட் கலரில் பிளாக் பென் வச்சும் நீங்கள் செய்யலாம். இந்த க்ரீட்டிங் கார்டை ரொம்ப சிம்பிளாக குட்டியாக நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதான், இந்த க்ரீட்டிங் கார்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம இந்த பொங்க பானை இருக்கிற மாதிரி க்ரீட்டிங் கார்டு தான் செய்ய போகிறோம். ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருந்தால் அழகாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால நான் ஒரு பிளெயின் A4 ஷீட் எடுத்து இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அந்த கோடு போட்ட இடத்த மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஸ்டெப்பு மாதிரி இருக்கிற க்ரீட்டிங் கார்டு செய்ய முடியும். செஞ்சுட்டு இதை மடித்து விட்டுக்கோங்க. இது மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் மடிச்சுக்கோங்க. இப்படி உள்ளேயும் மடிச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா மடித்து நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஓப்பன் பண்ண அந்த மாதிரி ஸ்டெப் இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு கவர்டாக ஒரு பேப்பர் ஒட்டணும். அதுக்கு வேறு கலர் கூட நீங்கள் ஒட்டலாம். நான் ஆனால் இந்த ஒயிட் கலர் தான் ஒட்டுறேன். இன்னொரு ஒயிட் கலர் A4 ஷீட் எடுத்து நான் இதில் க்ளூ தடவிட்டு கம் தடவிட்டு ஒட்டிக்கிறேன். மாதிரி பாதி இதை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா பாதி இதுக்கு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுங்க. அப்போ தான் நேராக சுருக்கம் இல்லாமல் இருக்கும். அந்த கட் பண்ண பகுதியில் நம்ம கம் போடக்கூடாது. அதை சுற்றி இருக்கிற பகுதியில் மட்டும் நல்லா கம் போட்டுட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த கார்டோட பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம உள்ளே இருக்கிற டெக்கரேஷன்லாம் பண்ணலாம். அதுக்கு பொங்க பானை மாதிரி செய்கிறதுக்கு நான் கிளிட்டர் ஷீட்டில் ப்ரௌன் கலர் கிளிட்டர் ஷீட்டில் இந்த மாதிரி ரவுண்டாக வரைஞ்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதில் இது மாதிரி பானை மாதிரி இருக்கிறதுக்கு வரைஞ்சிக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிளிட்டர் ஷீட் இல்லைனா நீங்கள் வரையலாம், இல்லைனா நீங்கள் கலர் பேப்பர்லேயும் கட் பண்ணி ஒட்டலாம். ரெட் கலர் கிளிட்டர் ஷீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் ஒட்டுறேன். இது எதுக்கு ஒட்டுறேன்னா அந்த கோவிலில் வெள்ளையும் காவியும் கலந்த மாதிரி செவரு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக ஒட்டினேன். கடைசியில் பார்த்தா அது அடுப்பு மாதிரி இருந்தது. நம்ம பொங்க பானையும் இப்போ ஒட்டிக்கலாம். பொங்க பானை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் கிளிட்டர் ஷீட்லேயே ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணி அதை டெக்கரேட் பண்ணி ஒட்டியிருக்கேன். நீங்கள் வேணும்னா அதை ஒட்டிக்கலாம், இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது கரும்பு ஓட்டுறதுக்காக ஒரு வைலட் கலரில் ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. வைலட் கலர் ஆக்சுவலாக கிடைக்கல, அது ஒரு பர்பிள் கலரில் தான் இருந்தது. இப்போ மேலே பச்சை கலரில் அந்த செடி மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ கடைசியாக பொங்க பானையில் பொங்கல் வச்சு நம்ம ஒட்டிடலாம். 2 பொங்க பானையிலையும் வெண்பொங்கல் தான் பொங்குது. இப்போ நம்மளோட அழகான க்ரீட்டிங் கார்டு ரெடி ஆயிடுச்சு. இதில் உங்களோட வாழ்த்துக்களை எழுதிக்கலாம், கவிதை எழுதலாம், இல்லை ஏதாவது பாடல்கள் கூட நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்தது ஒரு வால் ஹேங்கிங் செய்ய போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக
சிம்பிளாக இருக்கிற வால் ஹேங்கிங் தான். இதுக்கு ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. கார்ட்போர்டில் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் எல்லோ கலர் பேக்ரவுண்ட் இருக்கணுன்றதுக்காக இது மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதை பெயிண்ட் பண்ணி கொஞ்ச நேரம் காய விட்டுருங்க. இப்போ நியூஸ் பேப்பரை இது மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அந்த எண்டில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ இதை இது மாதிரி சுற்றுங்க. இதை நல்லா டைட்டாக சுற்றி க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறமா இது மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா அது ஜிம்கா மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அதை சுற்றி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப்பில் இருந்து அது மாறாமல் இருக்கும். இப்போது அதை உங்களுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பெயிண்ட் பண்ணி காய வச்ச அந்த போர்டில் நான் வாழ்க வளமுடன் எழுதிக்கிறேன். ஓரங்களில் வேணும்னா நீங்கள் பார்டர் மாதிரி கலர் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டோன் ஒட்டணுன்னா ஸ்டோன் ஒட்டிக்கலாம். என்கிட்ட ஸ்டோன் இல்லாததுனால நான் கிளிட்டர் ஷீட்டே இது மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு இந்த நியூஸ் பேப்பரில் செஞ்சு வச்சதுலேயும் கிளிட்டர் ஷீட்டை ஓரத்தில் ஒட்டிக்கிறேன். நீங்கள் அது இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது இதை எல்லாத்தையும் நூல் வச்சு நம்ம அட்டாச் பண்ணலாம். முதல்ல இந்த கார்ட்போர்டில் இது மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு செலோ டேப் எடுத்து இந்த மாதிரி நேராக ஒட்டிக்கோங்க. 2-3 வாட்டி ஒட்டிக்கோங்க. இப்போ கீழே இருக்க அந்த நியூஸ் பேப்பரில் செஞ்ச ஜிம்கி மாதிரி இருக்கிறத அட்டாச் பண்ணுறதுக்கு இது மாதிரி பஞ்ச் பண்ணிக்கோங்க. 3 பஞ்ச் பண்ணிக்கோங்க. 3 ஓட்டை போட்டுக்கோங்க. நூல் எடுத்து அந்த ஓட்டையில் உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஜிம்கால மேலேருந்து உள்ளே விடணும். இது மாதிரி 2 இதையும் சேர்த்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சு அதை ஷார்ப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த நூல் ஈஸியாக உள்ளே போயிடும். அதை இது மாதிரி வெளியில் இழுத்து விட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. இது மாதிரி இன்னும் 2த்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அழகான வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இன்னும் நீங்கள் வேணும்னா இன்னும் கிராண்டாக வேணும்னா இன்னும் நிறைய டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதில் இது ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு கடைசியாக இந்த தோடு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் க்ளே எடுத்துக்கோங்க. நான் ஃபெவிக்ரிலோட மோல்டட் க்ளே எடுத்துக்கிறேன். நீங்கள் க்ளே எப்படி செய்கிறதுன்ற வீடியோவும் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வேணும்னாலும் நீங்கள் போய் பாருங்கள். இப்போ இந்த க்ளேவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டால்கம் பவுடர் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கேக் கட் பண்ணுறதுக்காக கொடுக்குற அந்த பிளாஸ்டிக் கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஓரத்துலலாம் நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெக்டாங்கிள் ஷேப்பில் ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பின்னாடி மாட்டுறதுக்கான அந்த ஆணி மாதிரி இருக்கிறத அட்டாச் பண்ணணும். அதை அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி கோடு போட்டுக்கோங்க. நேராக ஒரு கோடு, அதாவது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த கத்தி வச்சு ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கட் பண்ணிடும். அது மாதிரி பண்ணாமல் லைட்டாக இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணலாம். ஃபுல்லாக பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி அதை நல்லா காய வச்சுக்கோங்க. பிளாக் கலரில் நம்ம அடித்த பெயிண்ட் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மல்டி கலரில் நீங்கள் அதை கலர் பண்ணிக்கலாம். 2 கோட்டிங் கொடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற எல்லா ட்ரையாங்கிள்ஸையும் நீங்கள் கலர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அவ்வளோதான், நம்மளோட தோடு ரெடி ஆகிடுச்சு. இது பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக நீட்டாக சூப்பராக இருக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.